டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். சென்னை கண்ணகி நகரில் வேலைக்கு புறப்பட்ட பெண் தூய்மை பணியாளர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. உயிரிழந்த தூய்மை பணியாளரின் குடும்பத்திற்கு 20 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் புதைவட மின்கம்பிகள் பூமிக்கு அடியில் புதைக்கப்படாததை உயிரிழப்புக்கு காரணம் என கண்ணகி நகர் மக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றனர். சென்னை கண்ணகி நகர் பகுதியில் வசித்து வந்தவர் வரலட்சுமி. மாநகராட்சி தூய்மை பணியாளராக வேலை செய்து வந்த இவருக்கு ரவி என்ற கணவரும் 7 மற்றும் 4ஆம் வகுப்பு படிக்கும் மகன் உள்ளனர். உடல்நல பாதிப்பு காரணமாக கணவர் ரவி வேலைக்கு செல்லாமல் வீட்டிலேயே இருக்க அந்த குடும்பத்தின் வாழ்வாதாரமே வரலட்சுமியின் வருமானம் மட்டும்தான். சம்பவத்தன்று வரலட்சுமி வழக்கம் போல் அதிகாலை வேலைக்கு புறப்பட்டார். அப்போது சென்னையில் விடிய பெய்த மழையால் அப்பகுதியில் தேங்கி கிடந்த மழை நீரில் புதைவட மின்சார கேபிள் மேல் எழும்பி கிடந்ததை கவனிக்காத வரலட்சுமி தண்ணீருக்குள் கால் வைத்த போது மின்சாரம் தாக்கியது. இதில் வரலட்சுமி நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். முன்னதாக சத்தம் கேட்டு ஓடோடி வந்த அக்கம் பக்கத்தினர் செய்வதறியாமலும் உயிருக்கு துடிதுடித்துக் கொண்டிருந்தவரை காப்பாற்ற முடியாமலும் தவித்தனர். மின் வாரிய அலுவலகத்திற்கு தகவல் தெரிவித்து அவர்கள் வந்து மின் இணைப்பை துண்டித்த பின்னரே மயங்கி கிடந்த வரலட்சுமியை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். மின் வாரிய ஊழியர்கள் வந்து மின் இணைப்பை துண்டிக்கும் வரை எதுவும் செய்ய முடியாமல் கையறு நிலைக்கு தள்ளப்பட்ட கண்ணகி நகர் மக்கள் வரலட்சுமி உடலை கண்டு கதறி அழுதனர். விஷயம் அறிந்து அதிர்ந்து போன சக ஊழியர்கள் சென்னை மாநகராட்சியின் 193வது மாமன்ற அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஏற்கனவே ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வைத்து போராட்டம் நடத்தியவர்கள் மழை காலங்களில் தூய்மை பணியாளர்களின் உயிரை காக்க வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த கண்ணகி நகர் காவல் ஆய்வாளர் நடராஜன் போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி பின் உடலை பிரேத பரிசோதனைக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். புதைவட மின்கம்பிகள் பூமிக்கு அடியில் புதைக்கப்படாததே வரலட்சுமி மின்சாரம் தாக்கி உயிரிழந்ததற்கு காரணம் என குற்றம் சாட்டிய கண்ணகி நகர் மக்கள் இதுகுறித்து பலமுறை மின்வாரிய அலுவலகத்திற்கு புகார் அளித்தும் அவர்கள் அதற்கு செவிசாய்க்கவில்லை என்றனர். நாங்களும் ஈபிக்காரனுக்கு எவ்வளோ முறை சொல்லிட்டோம், ஏங்க இதை சரி பண்ணுங்க, இது உள்ள பூமி உள்ள இப்போ பள்ளம் வண்டி உள்ளே வச்சு இப்போ மேலே சிமிட்டி போடுங்கண்ணா, கேட்கவே இல்லை. இப்போ ஒரு உயிரே சாதாரணமாகிடுச்சு. நாங்களும் எங்கள் வீட்டில் 3 குழந்தைங்க, எல்லார் வீட்டில் குழந்தைங்க இருக்குது, வயசானவங்க இருக்கிறாங்க. இப்போ அவங்க சின்ன வாழ வேண்டிய வயசு அவங்க துண்டத்தடிக்கோ போயிட்டாங்க. குடிநீர் மற்றும் கழிவுநீர் கால்வாய் பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளங்கள் அப்படியே விட்டு செல்லப்பட்டது குறித்து பலமுறை மின்வாரிய அலுவலகத்திற்கு புகார் தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் இல்லை என்ற அப்பகுதியை சேர்ந்த மணிகண்டன் நீங்களே சரி செய்து கொள்ளுங்கள் என அதிகாரிகள் அலட்சியமாக பதிலளித்ததாக குற்றம் சாட்டினார். இதற்கு எதற்கு நாங்க ஈபி பில் கட்டணும், எதற்கு வரி வாங்க வேண்டும் என கேள்வி எழுப்பினர். மெட்ரோ வாட்டர் போடுறேன்னு சொல்லிட்டு ரீசைக்கிளிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தண்ணி கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு இந்த பள்ளலாம் நோண்டி விட்டாங்க. நோண்டினவங்க எல்லாருமே கேபிள் மொத்தம் கண்ணகி நகர் ஃபுல்லாகவே எல்லா கேபிளும் கட் பண்ணிட்டாங்க. இதை நாங்கள் போய் புகாரை அளிக்கும் போது இவங்க என்ன சொல்கிறாங்க, ஈபியில் நீங்கள் தான் சரி பண்ணிக்கணுன்றாங்க. எதுக்கு நாங்கள் ஈபி பில்லு கட்டணும், இதை நாங்கள் கட்டாமே போயிடலாமே. இதனிடையே மின்சாரம் தாக்கி உயிரிழந்த தூய்மை பணியாளர் வரலட்சுமி குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் மின்சார வாரியம் சார்பில் 10 லட்சம் ரூபாயும் தூய்மை பணியை மேற்கொண்டு வரும் தனியார் நிறுவனம் சார்பில் 10 லட்சம் ரூபாய் என மொத்தம் 20 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கினார்.
பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பிள்ளைகள் இருவரின் கல்விச் செலவை திமுக ஏற்கும் என்றும், வரலட்சுமியின் கணவர் மருத்துவ செலவிற்கு உதவி வழங்கப்படும் என்றும், அவரது உடல் நலத்திற்கு ஏற்றாற்போல் சூப்பர்வைசர் போன்று இலகுரக வேலை தனியார் நிறுவனம் சார்பில் வழங்கப்படும் என்றார். புகார் குறித்து அலட்சியமாக பதிலளித்த அதிகாரிகள் குறித்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் பேசி நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். ஜி ரவி வரலட்சுமி தம்பதியருக்கு 2 குழந்தைகள். ஒரு 7வது படிக்கும் பெண் குழந்தை, 4வது படிக்கும் ஆண் குழந்தை. இந்த 2 பேரும் தனியார் பள்ளி ஒன்றில் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவளுடைய எதிர்கால படிப்பு செலவை கட்சி ஏற்றுக்கொள்ளும் என்று அறிவித்திருக்கிறோம். அந்த 2 குழந்தைகளின் படிப்பு செலவை அவர்கள் விரும்புகிற வரை உயர்கல்வி, மேல்நிலை கல்வி, கல்லூரி என்கின்ற வகையிலான அந்த கல்வி செலவை திமுக பொறுப்பேற்றுக் கொள்ளும். முன்னதாக அங்கிருந்து புறப்பட்ட அமைச்சர் மாசுவை பெண்கள் சூழ்ந்து கொண்டு அடுக்கடுக்கான புகார்களை கூற போலீசார் அவர்களிடமிருந்து அமைச்சரை மீட்டு காருக்கு அழைத்து சென்றனர். எவ்வளவு பணம் கொடுத்தா எவ்வளவு இது கொடுத்தாலும் அவங்க அம்மா போல வருமா? அந்த பொண்ணுக்கு அம்மா போல வருமா? தாய் போல வருமா? 2 குழந்தைங்க வச்சு அது நேத்து குழந்தைக்கு பிறந்த நாள் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு நாளைக்கு வயசுக்கு வர போல இருக்குது. இன்னைக்கு அந்த இடத்துல யார் செய்வா? தண்ணி தேங்க கூடாது. கரண்ட் எங்களுக்கு பாதுகாப்பு வேணும். மக்களுக்கு பாதுகாப்பு. குழந்தைங்க எல்லாம் சின்ன சின்ன குழந்தைங்க இருக்கு. குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு வேணும். எதுவுமே பாதுகாப்பே கிடையாது. செவுத்துல கை வச்சா எர்த்தடிக்குது. அது எதுவுமே கண்டுக்க மாட்டேன்றாங்க. பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு வீட்டிற்கு கொண்டு வரப்பட்ட உடலை கண்டு குழந்தைகளும் கணவனும் கதறி அழுதது காண்போரின் கண்களை குளமாக்கியது. அப்போது தனது மனைவியால் தான் உயிர் பிழைத்ததாக கூறிய ரவி, இனி யார் தன்னையும் தனது பிள்ளைகளையும் கவனித்துக் கொள்வார்கள் என கண் கலங்கினார். இப்போ அவங்க வேலை மூலியமா தான் நான் இஎஸ்சி பண்ண முடியும். நான் தமிழ்நாடு கவர்மெண்ட்ல அந்த ட்ரீட்மெண்ட் இருந்ததுன்னா நான் அங்கே போய் பண்ணலாம். என்னால் பண்ண முடியாது. இப்போ எங்கள் அண்ணனுக்கும் பெயிண்ட் வேலை தான் செய்கிறேன், நானும் பெயிண்ட் வேலை தான் செய்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண முடியும்? எதுவுமே பண்ண முடியாது மேடம். என்னால் அவள் இருந்தால் 2 வருஷம் ஒரு 3 வருஷமா நான் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருந்தேன், நல்லா இருந்தேன். அவளே போயிட்டா. இதுக்கு மேலே நான் தான் போகணும். நடந்த சம்பவத்தை நேரில் பார்த்த ஒருவர் முன்னெச்சரிக்கையாக சத்தமிட்டு யாரும் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என எச்சரித்ததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டதாக கூறினார். பயங்கரமா நான் கத்துனேன். எல்லாரையும் கூப்பிட்டேன், யாரும் வராதிங்க, கீழே வராதிங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்துனோடனே யாருமே வரல. அவங்க பில்டிங்ல அப்படியே நின்னுட்டாங்க. நின்னுட்டோடனே என்ன பண்ண, இபி ஆபீஸ்க்கு போன் போட்டேன், ஆம்புலன்ஸுக்கு போன் போட்டேன், காவல் நிலையத்துக்கு போன் போட்டேன். எல்லாருமே உடனே வந்துட்டாங்க. வந்த உடனே என்ன சொன்னாங்க, ஆம்புலன்ஸ்காரங்க, ஏமா அங்க சாக்கு அடிக்குது, ஒருத்தவங்க இறந்துருக்காங்க. நான் உடனே போனா எப்படிமா இபி மெயின் ஆஃப் பண்ணாதாமா போக முடியும் அப்படின்னு சொன்னே. பட்டுன்னு ஆஃப் பண்ணிட்டாங்க. ஆஃப் பண்ண உடனே எங்க வீட்டுக்காரு அங்க ஒரு 2-3 பேரு அப்புறமா போனோடனே அவங்க அந்த பொண்ணை தூக்கின்னு வந்தாங்க. மக்களின் புகாருக்கு செவி சாய்க்காத அதிகாரிகள் அலட்சியத்தால் ஓர் உயிர் அநியாயமாக பறிபோனது கண்ணகி நகர் மக்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக OMR செய்தியாளர் சுமன். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் now.